ஏன்னா பொதுவாவே இந்த புல்லிங்ல பாதிக்கப்படுறவங்க எப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அசர்ட்டிவா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அசர்ட்டிவ்னா நோன்னு சொல்ல தெரியாது. இப்போ வந்து ஒருத்தர் கிண்டல் பண்றாங்க அல்லது கேலி செய்றாங்க அப்படின்னா, இது என் மனச பாதிக்குது நீங்க பேசுறதுன்னு சொல்ல தெரியாது. ஏன்னா சொன்னாங்க அப்படின்னா வேலை கத்து தர மாட்டாங்க. அல்லது அந்த நட்பு வட்டாரத்துல இருந்து நம்மள தள்ளி வச்சுருவாங்க. அல்லது நம்மள ஏதாவது தப்பா நினைச்சுருவாங்க. அல்லது அவங்களா ஒரு கட்டத்துல விட்டுடுவாங்கன்னு இவங்களா நினைச்சுப்பாங்க. ஸோ சப்மிசிவ்னஸ்ன்னு அத நம்ம ஆரம்பத்துல ரசிச்சு, இவங்களும் சேர்ந்து சிரிச்சு, அப்படியே கடந்து அது ஒரு போயிருப்பாங்க. வகை இருக்கும். ம். சிரிக்கிறாங்கன்ற வகையில ஒரு பக்கம் சிரிச்சுட்டு உள் மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்கிறாங்க. அந்நேரத்துக்கு அந்த சமயத்துல அவங்க ரியாக்ட் பண்ணலனா கூட, அன்னைக்கு ஈவினிங் வொர்க் லோட்லாம் முடிச்சிட்ட பிறகு அன்னைக்கு வீட்டுக்கு போறப்பலாம் ரொம்ப மன அழுத்தத்துல அழுகுறவங்கலாம் இருக்கிறாங்க. அந்த உணர்வுகள எழுதுறவங்கலாம் இருக்கிறாங்க. அந்த அப்பா, அம்மா கிட்ட சொல்றவங்கலாம் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வேலையில இருக்கக்கூடிய வருமானத்த வச்சு தான் அவங்க ஏதோ ஒரு விஷயங்கள செய்து கொண்டு தவிர்க்க இருக்காங்க. முடியாத சூழ்நிலை. ஆமா. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக விடணுமா? அப்படின்னு அவங்க அப்பா, அம்மா கிட்டயோ யார்கிட்டயாவது பேசும்போது, இது எல்லா ஆர்கனைசேஷன்லயும் நடக்குதுதான்னு சொல்லும்போது, வேற வழி இல்லாம அந்த சூழ்நிலையில தள்ளப்படுவாங்க. ஸோ அவங்க அசர்ட்டிவா இந்த மாரி யாராவது நம்மள கேலி செய்யும்போதோ, கிண்டல் செய்யும்போதோ, என் மனசு அது இறுக்கமா இருக்கு அல்லது எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த நோன்னு சொல்ல பழகிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா அந்த புல்லி பண்றவங்க அவங்க என்ன நெனச்சிருப்பாங்கன்னா